என்னாச்சியா? டேய் சொட்ட மண்டையா, என் இடுப்பு போச்சுடா. சொட்ட மண்டையா, இடுப்பு போச்சுடா குட்டையா. டேய் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முதல்ல கொண்டாட முடியலடா. அடியாயமா என் இடுப்பு உடச்சு போட்டாங்கடா. அப்படியெல்லாம் மனசு விட்டுறாதீங்க முதலாளி. இடுப்பு எலும்பெல்லாம் கூடிச்சா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அப்படியே என் கையை பிடிச்சி மெதுவா எந்திரிச்சு ஆடாம அசையாம ஆட்டாம எந்திரி முதலாளி. ஆட்டிக்கிட்டே இருக்கேன். ஆட்டாத. ஐயோ 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 மா முடியலையே. ஏய் என் இடுப்பு போனது கூட பரவாயில்லடா. ஆனா அன்னக்கிளியோட ஒரு நாள் கூட ஜல்சா பண்ண முடியலடா. ஜல்சா பண்ண முடியலடா. இன்னும் என் அன்னக்கிளி கண்ணி கழியாம இருக்கிறாடா. அதை நினைச்சா தான்டா என் மனசு படபட. அட அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க முதலாளி. அது போன நம்ம எடப்பாடி நாடகத்திலேயே விக்கி இடம் பார்த்து அவளை கண்ணி எலிய வச்சு விட்டா முதலாளி. கண்ணி எலிய வச்சு விட்டா முதலாளி. சரி விடுங்க. அட நம்ம மாப்பிள்ளை கொத்துக்கார வேலைவாசி இன்கம்பெனி ஓனர் விக்கி தான் முதலாளி. சரி அந்த கருமத்தை விடுங்க. அப்படியே இப்போ கையை பிடிச்சி மெதுவாக நடங்க. உங்களுக்கு நடக்க பழக போச்சுடா. ஆனா கீழே விழுந்ததுல நரம்பு தாண்டா விசுக்கு விசுக்குன்னு இழுக்குதுடா இழுக்குதுடா. உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி முதலாளி. அதை விடுங்க. இப்போ இந்த நரம்புக்கு இழுக்கிறதுக்கு தான் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா? இருங்க, நான் நரம்பை நீவி விட்டு நல்லா சரி பண்ணுறேன். நான் நீவறதுல எக்ஸ்பர்ட் முதலாளி, எக்ஸ்பர்ட். ஐயோ முடியலையாடா, ரொம்ப வலிக்குதுடா. டே சரி எலும்பெல்லாம் வலிக்குதுடா. சரி இருங்க முதலாளி, நான் வரேன். அவங்க இடுப்பு சுழுக்க சரி பண்றதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். ஆயுதம் இருக்கு, ஆயுதம். அவர் எந்திரிச்சாரு மாமா. என்னமோ இந்த அக்கப்போருக்கு நேரம் சரியில்லை. பேசாம வைக்க போறல தேனிலவு நடத்தி இருக்கலாம். அத விட்டு தேனிலவு கேக்குதா? இருங்க, இடுப்பு உடைஞ்சு கிடக்குறனே. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு எட்டி வந்து பாத்தியாடி. அம்மா அம்மா ஐயோ ஐயோ உசுரே போகுது. ஐயோ டே எனக்கு கொன்னுடாதரா. அடியே அன்னைக்கிளே எங்கடி இருக்கிற? ஐயோ ஐயோ இடுப்பு போச்சு. ஐயோ டே தேய்துடா அடியில. டே அடே 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 ஐயோ ஐயோ நாசமா போனோனே. ஏடா அவன் நல்லா இருக்கற பிடிக்கலையாடா? அவன் நல்லா தான் இருக்கியா? டேய் என்னடா பண்ற? அட இருங்க அண்ணகளே, உங்களுக்கும் உங்க புருஷன் அக்கப்போருக்கும் முதல்ல வேணுமா வேண்டாமா? ஏய் எனக்கு அதெல்லாம் வேணும். ஆனா அவதான் இப்படி படுத்துட்டு இருக்கறானே, அப்புறம் எப்படி முதல்ல கொண்டாடுறது? கம்முன்னு இருங்க. நான் என்ன பண்ணாலும் உங்க புருஷன் கத்துனாலும் சரி கதறுனாலும் சரி அவனை நீங்க நல்லா பிடிச்சிக்குங்க. நான் 2 இழுக்கும் போது சுழுக்கெல்லாம் தானா சரியா போயிடும். நீங்க போய் அவனை பிடிங்க. அவரை முதல்ல நிக்க வைக்கலாமா, அதுக்கப்புறம் தான் பிடிச்சி இழுக்கலாம். அவனுக்கு நிக்காத அன்னைக்கிலேயே எப்பவுமே படுத்துதான் கிடக்கு. நான் கருத்துருவேன். ஐயோ இடுப்பு போச்சு. அடியே அன்னைக்கிலே அடே ஆரக்கோலி ரே. இல்ல 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 அப்படி தான். இல்ல ஏய் ஐயோ வலிக்குதே. ஐயோ நீ இழுக்கறது நல்ல எக்ஸ்பர்ட் அன்னைக்கிலே. அடே இந்த இழுப்பு இழுக்குறா. எனக்கு இடுப்பு போனது கூட பரவாயில்லடா. ஆனா என் அன்னைக்கிலே அதெல்லாம் நல்லா சரியா இருக்குறாடா. எத்தனை வேர்த்து எடுத்து விட்டுருக்கேன். எனக்கு கவலையா இருக்கு. சரிங்க, எனக்கு ஒரே இழுப்புன்னு இழுத்து ஒரே டயர்டா இருக்கு. நம்ம சத்திரா கனகண்ண கடையில போய் ஒரு டீயும் ஒரு பச்சையும் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வந்து நீ இவனை இப்படியே வச்சிருங்க. சேவட்டா. ஐயோ ஐயோ அன்னைக்கிலே என் இடுப்பே போச்சு அன்னைக்கிலே. ஏண்டா ஐயோ இப்போ உடம்பு தேவலாமா? அடியே அன்னைக்கிலே அந்த ஐயரை நான் வைக்க கேட்ட ஐயரை போல அடிச்சு துரத்துறேன். ஐயோ ஐயரே, நீ என்னைக்கு வாயை வச்சோ அன்னைக்கு அவன் காலை விரிச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்.
அன்னைக்கிலே ஆதாரி பைய கைத்த வேற தொங்குட்டு போயிட்டேன். அன்னைக்கிலே இந்த வெங்கட்ராமய்யரு எப்போ நல்லது தான் சொல்லுவான், நல்லது தான் செய்வான். ஆமா நீ கிழிப்ப. இப்போதைக்கு உன் புருஷன் எந்திரிக்க போறதும் கிடையாது, உனக்கு முதல்ல நடக்க போறதும் கிடையாது. ஐயோ, நாசமா போனவனே என்னையா சொல்ற? அப்ப எனக்கு முதலிரவே இல்லையா? ஏங்க நீங்க எந்திரிச்சு நிக்க மாட்டீங்களா? ஐயோ அன்னைக்கிலே என்ன ஏய், என்ன உற்றாத அன்னைக்கிலே உன் மனசை கெடு பாக்குறாண்டி அன்னைக்கிலே உன்னை கண்ணிகளையே வச்சு நாட்டுறக்கடி இந்த ஐயரு கண்ணிப்பாய. உன் புருஷன் ஐயரே நீங்க என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. உன் புருஷனுக்கு இப்போதைக்கு நல்லா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ உன் புருஷனுக்கு முதல்ல கொண்டாட போதும் இல்லை, நீ பிள்ளைக்கு தாயா போதும் இல்லை. ஐயோ ஐயரே, அப்ப இதுக்கு நான் என்னதான் பண்றது? அதுக்கு அன்னைக்கிலே நீ மனசு மாறி இந்த ஐயர் சொல்றதை கேட்டா தான் உனக்கு முதல்ல நடக்கும், உனக்கு பிள்ளையும் பிறக்கும். ஆமா நீங்க சொல்றது நான் என்ன கேட்கணும்? ஐயோ அன்னைக்கிலே இந்த ஐயரு பைய உன் மனசை கெடுக்க பாக்குறாண்டி. ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கே இடுப்பு வரல, அதனால நான் ஐயரே வச்சுக்கிறேன். ஆத்தா மகமாயே இந்த அநியாயத்தை கேட்க நாதி இல்லையா? அடியே பாலும் முண்டை கட்டுனா புருஷா கட்டுல கவுரு கட்டி கிடக்குறியா? அந்த ஐயரு பையனுக்கு விச்சுக்கு விச்சுக்குன்னு இழுக்குதுன்னு கட்டுனா புருஷனை விட்டுட்டு போறியா? அடி அடி பாவி முண்டை. ஏடா டேய் எலவெடுத்த பொறுக்கி ஒன்னாலதான் எதுக்குமே இல்லாம போச்சுல்ல, அப்ப என்ன வாய் மாதிரி பேசிட்டு இருக்கற? எனக்கு ஐயரே ஏய் பரவா ராஸ்கல் கம்மட்ரா, அன்னைக்கிலே மனசை மாத்த பாக்குறே நீ. ஏன் உங்க வாய் நடுங்குது? ஐயரே ஐயோ அன்னைக்கிலே என்ன ஏதாவது பண்ணுடி. இடுப்பு போனதை பத்தி கூட கவலை இல்லை. இந்த ஐயரு பையன் பொண்டாட்டிய தள்ளிக்கிட்ட போறத நினைச்சாத்தா எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுடி எரியுதுடி. உனக்கு இனிமே எதுவுமே எரியாது. அன்னைக்கிலே வா, அன்னைக்கிலே அவன் கூட உனக்கு ஆகாது. நீ வா போயலாம், வா வா வா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே ஏற்பாடு செஞ்சுட்டேன். என்ன கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க? உங்க தங்கச்சி இதுக்கு ஒத்துக்கிட்டாளா? சம்மதிப்பாங்க, சம்மதிக்க வைப்பேன். என் தங்கச்சிங்க என் பேச்ச தட்ட மாட்டாங்க. பாண்டியன், அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட காதலுக்கு பவர் ஜாஸ்தி. மேடம், நான் உங்க மேல காதல் ஆசைப்பட்டனால தான் என் தங்கச்சிங்க காதலை பிரிக்கவே சம்மதிச்சேன். அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா கிள்ளுங்க ரெண்டும் பறந்து போயிடும். ஆமா, எங்க தர்மவை காணோம்? வருவான், அவ சொல்லிதான் நானே இங்க வந்தேன். அவன் வர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். முடியட்டும் முடியட்டும். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என் ஆசை தீர உங்களையும் சரி உங்க பணத்தையும் சரி வச்சு வாழறேன். வேண்டிய அளவுக்கு வாங்கிக்க பாண்டியா. ஆனா நான் நினைச்ச மாதிரி உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எனக்கும் என் அண்ணனுக்கும் கொண்டாட்டியா ஆகணும். தர்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். தர்மா, இப்போ உங்க அண்ணன் உன்னை தேடி வருவான், உடனே பாசப்பலை விரிப்பான். அதுல போய் சிக்கிடாத. உன்னை தேடி வரவன் என்னையும் தேடி வரணும். சித்தி, அப்பாவோட ஆத்மா சாந்தியடைய எத்தனை பேர் வேணாலும் கொல்லுவேன். ஆனா இந்த சகோதர பாசவலையா அறுத்தறிய மாட்டானா? கவலைப்படாதீங்க சித்தி, உங்களை அவனை அவமானப்படுத்தி உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவனை நீங்க என்ன செஞ்சாலும் சரி. அவனை நான் என்ன செய்ய போறேன்? நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டத்தை முதல்ல அந்த பொறிச்செல்வங்கிட்ட இருந்து புடுங்குவேன். உங்க அப்பா சாவுக்கு காரணமானவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பேன். இந்நேரம் என் தங்கச்சிங்க
அவங்கள பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அவனுங்களும் நம்மளை பார்க்க இங்க வந்துகிட்டு இருப்பாங்க. வரட்டும் வரட்டும், அவங்கிட்ட நானும் கொஞ்சம் இல்ல நிறையாவே பேசணும். அடங்கி அடக்கமா போனா அவங்களுக்கு நல்லது. ஆர்ப்பரிச்சா வந்த தடமும் தெரியாது, போற இடமும் தெரியாது. தர்மா, அவனை அழுக்கிறதா இருந்தா நான் அவனை எப்போவே அடிச்சிருப்பேன். அவன் அணுவா துடிக்கணும். நம்ம அப்பா சாவுக்கு காரணமாயிட்டமே, இந்த பரிவட்டத்து மேல ஆசைப்பட்டமேன்னு அந்த பரதேசி துடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொத்து பூரா பாண்டியனுக்கு தான். தர்மா, இதுல உனக்கு எந்த பிரச்சனை இல்லையே. சே சித்தி, பத்தல்னா சொல்லுங்க, என் சொத்துலயும் பாதி கொடுத்துடலாம். ஓகே சித்தி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்கு சொத்து பத்தெல்லாம் வேண்டாம் மேடம். என் தங்கச்சிங்க சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும். சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சிங்களுக்கு நல்ல நண்பனாவும் ஒரு அப்பா அம்மாவா வளர்த்திருக்கேன். அவங்கள கண் கலங்காம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். என்ன பெரியவ விமலாவை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கவலைப்படாதீங்க பாண்டியன். சுந்தர் தப்பு பண்ணது திருந்தி வந்து விமலாவை நல்லா பார்த்துக்குவான். உங்க 2 தங்கச்சியும் நல்லாவே வாழுவாங்க. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க இதுக்கு முன்னா எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, ஏன் கட்டில போட்டு போராட்டி எடுத்திருப்பீங்க. ஆனா அதை விட சுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே ருத்ரா, ஆல்வேஸ் ரெடி. எங்க காதலை பிரிக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? ஏன் அப்படி செய்றீங்க? எங்களை வாழ விடுங்க. தர்மா, உனக்கு பிடிக்கலனா சொல்லு, இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுறோம். தயவு செஞ்சு என்னையும் விமலாவையும் வாழ விடுங்க. டேய் செல்வம், இது இவங்க எடுத்த முடிவல்ல, என் சித்தி ருத்ராதேவி எடுத்த முடிவு. டேய் சுந்தர், தீராத ஆத்திரம் இல்ல. உன்னையும் உன் நண்பனையும் அழிக்கிறங்கிற வெறி மன்மத மாதிரி ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அப்பாவோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். டே சுந்தர், கணவனை இழந்து மேடம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல இந்த பரதேசியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு என் தங்கச்சி வித்யாவை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. எது நிம்மதி? என் உயிர் நண்பனா பிரிஞ்சு வாழ்றது நிம்மதியா? என் நண்பனோட காதலிய என்னோட மனைவியா நினைக்கிறது வாழ்க்கையா? எனக்கு வாழ்க்கைனா அது வித்யாவோட மட்டும்தான். எங்களை பிரிக்க நினைக்காதீங்க. ஏ அண்ணா, வித்யா எனக்கு நிச்சயமான பொண்ணுடா. தம்பிக்கு நிச்சயமான பொண்ணை நீ இன்னும் காதலிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? தர்மா, நிச்சயமா இது எப்ப நடந்தது? இதுக்கு வித்யா சம்மதிச்சாளா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? ஓகோ, இதுதான் உங்க முடிவா? டே தர்மா, கடைசியா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் காதலிச்சதா உனக்கு மனைவியா வரணுமா? ஏன் உனக்கு ஏன்டா இப்படி ஒரு விபரீத ஆசை? என் நண்பனோட காதலிய எனக்கு கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஏன்டா இப்படி செய்றீங்க? ஏன்னு உனக்கு புரியல? நல்லா யோசிச்சு பார், தெரியும். என்ன ஊர் தலைவனா தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு பிடிக்கல, நான் பரிவட்டம் கட்டிக்கிட்டதும் உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு பழிவாங்க என் நண்பனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாம், இப்பவே நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. எங்கிட்ட இருந்து விமலாவை பிரிச்சிடாதீங்க. அதே போல சுந்தரும் வித்யா இல்லைனா உயிரை விட்டுருவான். தர்மா, என்ன இது சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு?
என் தங்கச்சிங்க கல்யாணத்தை பத்தி எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்க கிளம்புங்க. இதுதான் உங்க முடிவுனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எது எப்படினாலும் பொற்செல்வன் தான் இந்த ஊரோட தலைவன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. பாண்டியா, உன் தங்கச்சியோட நல்ல வாழ்க்கை உனக்கு பிடிக்கலையா? இப்ப நாங்க நினைச்சா கூட உன் தங்கச்சிகளை தூக்க முடியும். அவங்க சம்மதத்தோட எங்க மனைவியாக்க முடியும். அப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க பிறக்கல. இந்த ஊர் தலைவரே தப்பு பண்ணிட்டான்னு என் நண்பனுக்கு கெட்ட பேர் வர விரும்பல. இதுக்கு மேல நான் சொல்ல எதுவும் விரும்பல. உன் தங்கச்சியில நீ யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடு. ஆனா நீங்க பண்ற தப்பு இந்த ஜென்மத்திலே பதில் சொல்லணும். டேய் அண்ணா, சித்திய திறமையை பத்தி நீ மேல தெரிஞ்சுக்கோ. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கடவுளையே கூட நம்மளுக்கு கட்டி வைப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. டே தர்மா, ஒரேடியா ஆடாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. டே சுந்தர், வாடா, இவனெல்லாம் திருத்தவே முடியாது. டேய், நாங்க எப்படா திருந்துறோம்னு சொன்னோம்? ஏ பாண்டியா, இவங்க மனசையே குழப்பிட்டானுடா. ஜாலியா இருக்க ஏற்பாடு செய். ஓகே தர்மா, ஆமா.